கனவோடதான் நான் ஒன்ன நினைச்சேன். அடி ஒன்னா ரெண்டா வலியோடதான் இப்ப துண்டா உடஞ்சேன். ஹேய், என்னடி இது? எதுக்கு என் சட்டையை நீ போட்டிருக்க? ஏன் நல்லா இல்லையா? அதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா ஏன் இப்ப இது எதுக்கு நீ போட்டிருக்க? ஏன் நான் போடக்கூடாதா? அப்படி இல்ல, வேற எப்படி? திடீர்னு என் சட்டையை எடுத்து போட்டிருக்கியே, அதான் ஏன்னு கேட்டேன். நீ ஏன் எனக்கு தான் சொந்தம், உன் சட்டை மட்டும் எனக்கு இல்லையா? நீ, உன் சட்டை, உன் கண்ணு, உன் வாய், உன் மூக்கு எல்லாமே எனக்கு தான் சொந்தம். என்ன ஆச்சுடி உனக்கு? என்னன்னு தெரியல, திடீர்னு உன் மேல லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ எப்பவுமே என் கூடவே ஒட்டிட்டு இருக்கணும், உன் வாசனை என் மேல பட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. அதான் இந்த சட்டை இனிமே எப்பவுமே என்கிட்டயே இருக்கட்டும். இனிமே இத நானே வச்சுக்கிறேன். நான் சொல்றேன், இது என்கிட்டயே இருக்கட்டும். ஏன்? ஏன்னா இவ்வளோ நாள் இதை நான் போட்ட வரைக்கும் இதுல என் வாசம் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீ போட்டதுனால உன் வாசமும் இதுல கலந்துருச்சு. இனிமே இதை நான் எப்பவுமே போட மாட்டேன். உன்னோட ஞாபகமா வாழ்நாள் முழுக்க இந்த சட்டைய ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருப்பேன். Hi, Daddy. நில்றா. Yeah. What happened, Dad? What? எதுக்கு நீ நந்தினி அடிச்ச? பதில் சொல்றா, உன்னதான் கேக்குறேன். எதுக்கு நந்தினி அடிச்ச? டேய், என்னடா நீ? இதெல்லாம் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. ஒரு பொம்பளை புள்ள மேல கை நீட்டோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன பழக்கண்டா இதெல்லாம்? என்ன எதுன்னு சொல்லாம, என்ன தப்பு பண்ணான்னு கூட சொல்லாம நீ பாட்டுக்கு அடிச்சிட்டு போயிட்டே இருக்க. Dad. டேய், இந்த வீட்டுல ஒன்ன தவிர அவளை பாக்குறதுக்கு வேற நாதி இல்லடா. சம்பந்தம் இல்லாம நீ பாட்டுக்கு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பொண்டாட்டின்னு உரிமையோட நினைச்சு வாழ மாட்டாராம். யாரோ இவர் மாதிரி ஒதுங்கி நின்று பழகுவாராம். ஆனா கை நீட்டு வரான்.
ஆமா, என்ன உரிமையில அவளை நீ அடிச்ச? டேய், உன்ன ஒரு பொண்ணு நம்பி வர்றான்னா எல்லா வகையிலும் அவளுக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும். புருஷன் பக்கத்துல இருந்தா எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு, எந்த பயமும் இல்லைன்னு அவன் நம்பணும். அப்பதான் அவன் ஆம்பளை. உன் கோவத்தால் அவன் மேல குட்டுறதுக்கு பொண்டாட்டி என்ன கிள்ளுக்கிறன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய், எத்தனை வருஷமா சின்ன வயசுல இருந்து என்ன கூட இருந்து பாத்திருக்கல? என்னைக்காவது ஒரு நாள் உங்க அம்மாவை நான் அடிச்சிருக்கேனா? எனக்கும் வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு. அது எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு கையை நட்டு அடிக்கிறதெல்லாம் டேய், அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அதுவும் நந்தினி ஊர் உறவை விட்டுட்டு தன் குடும்பத்தை விட்டுட்டு ஒண்ணு மட்டுமே நம்பி அவளை போய் கை நீட்ட, அவளை போய் அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? டாடி டாடி ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் சொல்றத நீங்க கேக்குறீங்களா? டாடி, நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு தெரியுமா டாடி? தெரியுமா? அந்த சட்டை டாடி, அந்த சட்டை என்னோட, அது என்னோட காதல் டாடி, என்னோட காதல். அதான் டாடி, என்னோட பழைய காதலி இருக்கால, அவன் ஞாபகமா என்கிட்ட இருந்த ஒன்னே ஒண்ணு அந்த மெமரி மட்டும் தான் டாடி. அதை எடுத்து சாம்பார் தொடச்சா என்ன பண்ணணும்? அதை பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு டாட், கோவம் வந்துருச்சு. ஓ, அதுக்கு அவளை அடிப்ப? டாடி, அதை பார்த்ததும் எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ வந்து கேட்டீங்கன்னா அதை பார்த்த உடனே எதுக்கு எடுத்தன்னு வாய் வார்த்தையா கேட்டிருக்க வேண்டியதுடா. அதுவும் இல்லாம அந்த சட்டைக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு நந்தினிக்கு தெரியுமா? நீ சொல்லி இருக்கியா? இல்ல டாட். அப்புறம் நீ சொல்லல, அப்புறம் எப்படி அதெல்லாம் அவளுக்கு தெரியும்? தெரிஞ்சு செய்யறது அதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லலாம். அப்பா, உனக்கு தான் அது பழைய லவ் மெமரி அதெல்லாம். டாட், அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பழைய துணி, அவ்வளவுதான். டாட், இத முதல்ல நீ புரிஞ்சுக்கடா. இங்க பாரு, இங்க பாருடா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. பாத்துக்க. சாரி டாட், சாரி டாட். டேய், சாரியா என்கிட்ட கேட்காத. நீ யார அடிச்சு அவகிட்ட போய் கேளு. பாவண்டாவ அடிச்ச அடியில கண்ணமே வீங்கிருச்சு. போட.